ஒரு மென்டாரை பிடிச்சி, ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு மென்டார் வேணும். அந்த மென்டார் கிட்ட போயிட்டு எனக்கு இதெல்லாம் ஐடியா இருக்கு, கொட்டி நான் வாந்தி எடுத்துடணும். அந்த மென்டார் ஃபுல்லா சீர்தூக்கி பார்த்து இப்ப நீ ஆரம்பிக்கலாமா கூடாது, கமல்ஹாசன் சார் சொல்ற மாதிரி படத்துல ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு எப்ப சொல்லுவாருன்னா எல்லாம் ரெடி இப்ப நீ இறங்கலாம். 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோ ரஜினி சார் சொன்ன மாதிரி இப்ப 8 ஸ்டெப்பா நம்ம வந்து பேச போறோம். 8 மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோ, நீ அந்த 8 இப்ப இருக்க நினைச்சுக்கோ. அந்த 8 ஸ்டெப்ப ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பிசினஸ் பத்தின முழு புரிதல் இருக்குன்னு. ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி சில தரவுகள் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஓகே. நம்பர் 1 வந்து இந்த 140 கோடி பாப்புலேஷன்ல எவ்வளோ பொருட்கள் யூனிக்லி ப்ரொடியூஸ்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கார் அப்படின்னு சொன்னா கார் இஸ் ஒன் ப்ராடக்டா வச்சுக்கோங்க. கார்ல 1000 பிராண்ட் இருக்கலாம், ஈச் பிராண்ட்ல 1000 வேரியன்ஸ் இருக்கலாம். நான் அதெல்லாம் எடுத்துக்கல, SKUs பக்கம் நான் போல. ஓகே. ஐம் டாக்கிங் அபௌட் a product unique. அப்படி பாத்தீங்கன்னா கேமரா இது ஒரு ப்ராடக்ட் தான். கேமரால 10,000 கேமரா இருக்கு, சேர்னா 10,000 சேர் இருக்கு, ஆனா சேர் ஒண்ணுதான். அப்படி பார்க்கும்போது 10,000 ப்ராடக்ட், 8,000ல இருந்து 10,000 ப்ராடக்ட் MSME இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இந்தியாவில் உருவாக்குது. சூப்பர் சார். அந்த 10,000 ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய SKUs இருக்கு பாத்தீங்களா, பிளஸ் பிராண்ட் இருக்கு பாருங்க, அது 1 லட்சம் கூட மேல போகும், கண்டிப்பா மேல கூட போகும். சோ 10,000 பொருட்கள் இந்திய தொழில்துறை சார்ந்தவர்கள், MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற பொட்டன்ஷியல் நம்ம இந்தியால இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அதுல ஒன்னாதான் உங்க ஐடியா வரப்போகுது. ஓகே. நீங்க பிசினஸ் பண்ண வரீங்கன்னு சொன்னா